வணக்கம். வணக்கம் யான் ரகுமான் கான் யான். வணக்கம். வணக்கம். அதாவது உங்களை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது தொடர்பு கிடைத்து விட்டது. ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல 70களில் இருந்து பல்வேறு வகையான போராட்டங்களின் ஊடாக தன்னை இந்த சமூகத்தின் ஆர்வத்தை காட்டி வருகின்ற யான் என்று சொல்லப்படுகின்ற ரகுமான் யான் இப்பொழுது உயிர்ப்பு மற்றும் வியூக கோட்பாட்டு இதழ்களின் ஒரு பங்காளராக, அதிலே பல்வேறு விடயங்களை எழுதுபவராக, கருத்தாளர்களை செய்கின்றவராக இருக்கின்றார். புலம்பெயர்ந்து வாழுகின்ற இவர் கடந்த காலங்களிலே போராட்டங்களிலே பல்வேறு பங்களிப்புகளை செய்திருக்கின்றார். அந்த வகையிலே இந்த ஈழப் போராட்டத்திலே குறிப்பாக இந்த புத்திஜீவிகள் அல்லது அறிவுஜீவிகள் அல்லது ஆங்கிலத்திலே அழகாக இன்டலெக்சுவல்ஸ் என்று சொல்லப்படுகின்றவர்களுடைய பங்களிப்பு அல்லது பாத்திரம் எவ்வாறு அமைந்திருந்தது, அல்லது அமையவில்லையா, அல்லது அமைந்திருந்து அது பற்றாக்குறையாக இருந்ததா என்ற விடயங்கள் குறித்து தன்னுடைய அனுபவங்களினூடாக உரையாட வந்திருக்கின்றார். வணக்கம் யான், சொல்லுங்கள். அதாவது ஏற்கனவே உங்களுக்கு இந்த விடயங்கள் குறித்து நாங்கள் சொல்லி இருக்கின்றோம். அந்த விடயங்கள் குறித்து நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? ஈழப் போராட்டத்தை பொறுத்தவரையில புத்திஜீவிய பங்களிப்பு மிக பற்றாக்குறையா இருந்தது என்றுதான் நான் கருதுகிறேன். எந்த ஒரு போராட்டமும் அது சரியான கோட்பாடுகளான வழிநடத்தப்படும் போதுதான் அதனுடைய இலக்குகளை சரியா தீர்மானித்துக் கொள்ள, எதிரிகள் நண்பர்களை சரியாக வரையறுத்துக் கொள்ள, அதற்கான தயாரிப்புகளை மேற்கொள்ள, திட்டமிட்ட வகையில அடுத்தடுத்த நகர்வுகளை மேற்கொள்ள முடியும். அப்படியான புத்திஜீவியோட ஒரு அறிவுபூர்வமான வழிகாட்டுதல் இல்லை என்றால் அது ஒரு வகையில தன்னியல்வாக போகுது. தன்னியல்பு என்று சொல்லும் போது நாங்கள் எங்களுக்கு முன்னுக்கு தெரிகிற ஒன்றை முக்கியமாக கருதி ஒரு தாக்கத்தை நிகழ்த்துவோம். அது எதிர்வினை நடக்கும். அதற்கு அடுத்த தாக்குதல் நிகழ்த்தப்படும். இப்படியாக ஒரு வகையில நாங்கள் தட்டுத்தரமாறித்தான் போய் சேர்ந்திருக்கிறோம். அப்ப நாங்கள் வெற்றி பெற்ற எல்லா பிரச்சனையும் எடுத்துக்கொண்டோமா இருந்தால் அதற்கு பின்னாலும் மிக பலமான கோட்பாட்டு தத்துவ விவாதங்கள் நடந்திருப்போம் நாங்கள் காண முடியும். உதாரணமா ஐரோப்பாவில் நடந்த எல்லா ஜனநாயக பிரச்சனையும் எடுத்துக்கொண்டமா இருந்தால் அதற்கான தயாரிப்புகள் சுமார் 2-3 நூற்றாண்டுகள் நடந்திருக்கின்றன. மறுமலர்ச்சி காலகட்டத்திலிருந்து அறிவொளி இயக்கம் ஊடாக இந்த முடியாட்சிக்கு எதிரான கருத்துகள், மக்களுடைய உரிமை என்றால் என்ன, அரசு என்பது என்ன, அதுல ஒவ்வொரு வர்க்கங்களோட பங்களிப்பு என்ன என்று தொடர்ச்சியாக மிக பரவலான விவாதங்கள் நடந்திருக்கிறது. அதுன்ற வெளிச்சங்கள் திரும்ப அடுத்தடுத்த மட்டத்துக்கும் கொண்டு போய் பொதுஜன வாசிப்பு மட்டத்தில, பிரச்சாரங்கள் மட்டங்கள்ல கொண்டு வரப்பட்டு ஒரு மிகப்பெருமையான ஒரு அறிவு சார்ந்த கிளர்ச்சியை உருவாக்கின பின்னணியில தான் ஏனைய போராட்டங்கள் வெற்றிகரமா முடியக்கூடிய இருந்தது. ஆனால் எந்த சமூகத்தை பொறுத்தவரை பார்த்தால் அந்த வகையான குறிப்பிட்டு சொல்லக்கூடிய எந்த முயற்சியிலும் நடக்கவில்லை நாங்கள் கருத வேண்டியிருக்கு. ஏனென்றால் வெறுமனையும் தமிழர் விடுதலை கூட்டணி பற்றிய தேர்தல் பிரச்சாரங்களுக்கு கூடாக அந்த உணர்ச்சிகரமான பிரச்சாரங்களை தாண்டி நாங்கள் போகவில்லை நினைக்கிறோம். இன்றைக்கு கூட எடுத்துக்கொண்டா கூட நாங்கள் 30 வருடம் நடந்து பல விதமான சிக்கல்களை கொடுக்கக்கூடாத விடையெல்லாம் கொடுத்திருக்கிறார். ஆனா இன்றைக்கும் போராட்டத்தை பற்றிய அந்த கருத்தாளர்கள் மிக அதுங்கிற பிரதான வட்டத்தை எடுத்தமா இருந்தால் அது மிக பெரியதா இருக்கிறது. அந்த கருத்தாக்கங்கள் இன்றைக்கும் ஆண்ட பரம்பரை ஆளுநர்கள் சம்பந்தமாகவும் அல்லது சிங்கள காடவர்கள் எதிர் அப்பாவி தமிழர்கள் என்ற மாதிரி வாதங்கள் பற்றி ஒழிய, அல்லது அதை விடுத்து அங்கான போனால் உடனடியாக யாரோ தமிழர்கள் சீட்டு வைத்தார்கள் மாதிரி அது ஒரு கட்டத்துல தலைவரா இருக்கலாம், அல்லது மஹிந்தாவா இருக்கலாம். அப்ப அந்த வகையில நடக்கிறே ஒழிய இதுக்கு பின்னால இருக்கு இந்த பிரச்சனைக்கு மூல காரணமா இருக்கிற அம்சங்கள் என்ன, அப்ப ஏன் நாங்கள் இது பிரச்சனைக்குள்ளா இருக்கிறோம், அதனுடைய அடிப்படையான கூறுகள் என்ன, அந்த கூறுகள் எவ்வாறு நாங்கள் இன்றைக்கு மூந்திருக்கிற பிரச்சனையோட நெருக்கமா தொடர்புட்டு இருக்குது, அப்ப இதுகளை எவ்வாறு நாங்கள் கலைஞருக்கு மூலம் ஒரு எதிர்காலத்தை நோக்கி பார்க்கலாம் என்ற சிந்தனைகள் எதையுமே அந்த உரையாடும் நடக்கிறதா இல்லை. ஓடிப்போய் இப்ப கடைசியா பார்த்தோம் என்றால் நாங்கள் மஹிந்த அரசுக்கு ஒருத்தர் நெஞ்சு வரிசைக்கான குழுக்களுக்கு இடையில போட்டி நடக்கிறதே ஒழிய அதுக்கு வெளியில நடக்கிற விவாதங்கள் ஒன்றும் தெரிய அதை தாண்டி போறதா தெரிய இல்லை. அப்ப சிங்கள இனவாதம் என்பது அது உருவான காலத்திலிருந்து அதற்கான சில சமூக காரணங்கள், சமூக பொருளாதார அரசியல் காரணங்கள் இருக்கு. அப்ப அந்த காரணம் வளர்ச்சி காரணமாக தான் நாங்கள் இப்படி முரண்பாட்டுக்குள்ளா இருக்கிறோம். அப்ப இன்றைக்கு நாங்கள் அதை மேம்படுத்த போறோமா இருந்தாலும் அந்த காரணங்கள் என்ன, அது எவ்வாறு இந்த கடந்த 60 வருடங்களுக்கு கூட வளர்ந்து போய் நிற்குது,
அப்ப இன்றைக்கு இருக்க நிலைமை அப்ப அதை எவ்வாறு நாங்கள் மோங்குடுக்க போறோம் என்ற விவாதங்கள் முதன்மைப்பட வேண்டும். அதை விடுத்து கூட திரும்பவும் நாங்கள் தன்னவர்கள் போராட்டத்தை வெள்ளெடுப்பார்கள் என்று கருதினாங்க, அந்த தனி மனிதர்கள் தீர்த்து வைப்பார் என்று கருதினாங்க. நாங்கள் அதிண்ட சாராம்சத்தை தொட்டு கூட பார்க்க இருந்ததான் நினைக்கிறேன். அப்ப இந்த வகையான முயற்சிகள் தொடர்ந்து மன்றங்களுக்கு நீண்ட கால பின்னடைவுக்கு காரணமாக இருக்க போதே ஒழிய எந்த ஆரோக்கியமான தீர்வுகளை நோக்கியும் எங்களை கொண்டு போகுவார் என்றால் இந்த கருத்தா இருக்கிறது. நீங்கள் சொன்னீங்கள், அதாவது ஈழவிடுதலை போராட்டத்தை பொறுத்த வரையிலே புத்திஜீவிகளுடைய பங்களிப்பு மிக அரிதாக அல்லது இல்லை என்றே கூறலாம் என்று கூறியிருந்தீர்கள். அதாவது பரந்த தத்துவார்த்த கோட்பாடுகளின் அடிப்படையில் தான் சர்வதேச ரீதியாக இடம்பெற்ற வரலாற்று ரீதியான போராட்டங்கள் புரட்சிகள் எல்லாம் வெற்றி பெற்றிருக்கின்றன. ஐரோப்பாவில் கூட இந்த முடிக்குரிய அல்லது அனாக்கி என்று சொல்லப்படுகின்ற சர்வாதிகார முறைமைகளுக்கு எல்லாம் எதிராக நடந்த போராட்டங்கள் எல்லாம் பல தத்துவ கோட்பாடுகளை கொண்டிருந்தன என்று கூறுகிறீர்கள். அவை மார்க்சிசமாக இருக்கலாம், லெனிசமாக இருக்கலாம், மாவோயிசமாக இருக்கலாம், என்று பல்வேறு கோட்பாடுகள் தத்துவார்த்த கோட்பாடுகளாக இருக்கலாம். ஆனால் ஆரம்பத்தில் 80களிலே அல்லது 70களின் பிற்பாடுகளிலே இந்த தமிழர் விடுதலை கூட்டணி தமிழரசு கட்சியினுடைய அரசியலுக்கு அப்பால் இடதுசாரி சிந்தனைகளின் வாயிலாக வந்த பல விடுதலை இயக்கங்கள் தோற்றம் பெற்றிருந்தன. இடதுசாரி பார்வையுடைய விடுதலை இயக்கங்கள் தங்களுக்கு உறுப்பினர்களை சேர்க்கின்ற பொழுது கூட இடதுசாரி வகுப்புகளை சிந்தனைகளை வளர்த்தெடுத்தார்கள். அந்த வளர்ச்சியின் காரணமாக கூட பலர் தாடி வளர்த்து சாரத்துடனும் பாட்டாச்சிறப்புடனும் திரிவதுதான் இடதுசாரித்துவம் அல்லது பிளேண்டியும் பானும் சாப்பிடுவது இடதுசாரித்தனம் என்றெல்லாம் செல்லுகின்ற ஒரு அளவுக்கு அந்த இடதுசாரி ஒரு கவர்ச்சி ஒன்று, நான் ஒரு கம்யூனிஸ்ட், நான் ஒரு மார்க்சிஸ்ட், நான் ஒரு லெனினிஸ்ட் என்று சொல்லுவதிலே ஒரு சந்தோஷம் இருந்தது அன்று இளைஞர்களிடையும் இளம் பராயத்தினரிடையும். எனவே அவ்வாறான ஒரு நிலைப்பாடு காணப்பட்ட போதிலும் அவை ஏன் தத்துவார்த்தம் சார்ந்து செல்ல முடியாமல் வெறுமனே ஆயுத ரீதியான கவர்ச்சிகளிலும் ஆயுத கிளர்ச்சிகளிலும் ஈடுபடுவதற்கான சமூக காரணிகள் நினைக்கிறீங்க? இது நல்ல விஷயம். நான் கட்டாயம் கொடுத்தனாக வரும். அப்ப இளைஞர்கள் மத்தியில காணப்படுற அந்த ஈடுபாடு என்பது ஒரு உண்மையான விஷயம். அதாவது நாங்கள் சமூகத்துல போராட்டத்தை முகம் கொடுக்கிறோம், அதை வென்றெடுப்பதற்கான வழியாக ஒரு உண்மையான கோட்பாடு வேணும் என்ற அக்கறையைத்தான் அது வெளிப்படுத்துது. அந்த அக்கறை என்பது ஒன்று விஷயம், அதை கடந்து போவது என்பது இன்னொரு விஷயம். அப்ப அதுல எங்கிற கல்வி முறைகளிலே பல பிரச்சனைகள் இருக்க நான் காண்றேன். கொலனித்துவ கல்வி முறை எங்களுக்கு உருவாக்கி விட்டதெல்லாம் அவர்களுக்கு வேலை செய்வதற்கான கிளாக்கிலர்கள் உருவாக்குவதுதான் அது நோக்கமா இருந்தது. அப்ப அந்த கல்வி முறை கணக்கே மாற இல்லை எங்க சட்டத்துல. சுதந்திரம் வந்ததாக கூறப்பட்டு எங்களை அக்கறை சக்தி வித்தியாசப்பட்டிருந்தாலும் கூட அடிப்படையில் கல்வி முறையானது மீண்டும் மீண்டும் அரசு உத்தியோகத்தை நம்பியதாகவும் அதற்கான நிபுணர்களை தயார்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. அப்ப மோசமான என்னென்றால் நாங்கள் 8ஆம் வகுப்பிலேயே சமூக கல்வி இலக்கிக்கு ஓரம் கட்டுக்க வேணும். கோழி மேய்த்தாலும் அரசாங்கத்திலே மேய்த்துக் கொள்ளணும். அப்ப எந்த கல்வி இல்லாம அரச வேலை வாய்ப்பு அது ஆரம்பத்துல கிளாக்கரத்தியம் பிறகு அது நிம்மத்துவம் சார்ந்ததாக வந்துட்டது. அப்ப அதற்கு நாங்கள் என்ன செய்யறோம் என்றால் சமூக விஞ்ஞானங்களை கலைத்துறை என்று ஒதுக்கி வைத்து இயற்கை விஞ்ஞான துறைகளை நோக்கி போறோம். அப்ப அதுல என்கிற மற்ற பெரும்பான்மையா முன்னணியா நிற்கக்கூடிய என்கிற எல்லா வளங்களும் எங்களுடைய மிகவும் என்ன சொல்ற மிகவும் நம்பிக்கைக்குரிய எல்லா வளங்களையும் கொண்டு நாங்கள் இயற்கை விஞ்ஞான துறையில கொண்டு விட்டோம். ஒன்றுக்கும் உதவாதவர்கள் தான் சின்னபுரம் தான் கலைத்துறை என்று ஆகிவிட்டது. அது அப்படி நான் இதை விரும்பி சென்றவர்களும் இருக்கிறார்கள். மற்றது அந்த 8ஆம் வகுப்புல தீர்மானிக்கிற விஷயம் ஒரு அறிவுத்துறை உண்மையா தீர்மானிக்கின்ற விஷயங்களை நாங்கள் ஒதுக்கிவிட்டு பார்த்தாலும் கூட எங்களுடைய முழுமையான கவனங்கள் அங்குதான் இருந்திருக்கிறது. அதை விட கூட கல்வி முறை தாய்பாச மூலம் தமிழ் மொழி சிங்கள மொழி மூலம் கல்வியா எங்களுடைய வாசிப்பு புலங்கள் எங்களுடைய அறிவார்ந்த புலங்களும் மிகவும் குறிக்கப்பட்டிருப்பது. அப்ப நீங்கள் சொன்ன வழி அந்த காலத்தில் இடதுசாரி புத்தகங்கள் வாசித்தார்கள், எல்லாரும் வாசினாங்க. ஆனா அது எந்த புத்தகங்களா இருந்தாலும் இந்த சோவியத் யூனியனுடைய முன்னேற்ற பதிப்பகமும் சீட்டினுடைய அயல்நாட்டு பதிப்பகமும் தெரிந்து போட்ட சில புத்தகங்கள் மட்டும்தான். அப்ப எங்களுக்கு ஒரு விதமான உணர்ச்சியாயும் மிகவும் கவர்ச்சிகரமாக இருந்தது என்பது உண்மை என்றாலும் கூட அது எங்களோட சுயமான சிந்தனையை உருவாக்குவர்களாக நாங்கள் சுயமான ஆய்வுகளை செய்யக்கூடிய அடிப்படையான அறிவியலக்கார அளவுக்கு அது ஆழமானதாக இருக்கிறது. வெறுமனே சுலோகங்களை உச்சரிக்கவும் சில கவர்ச்சிகரமான சொல்லாடங்களை பாவிக்க எங்களை கற்பித்து விட்டதே ஒழிய அதை தாண்டி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக முடியாது. அப்ப இதுக்குள்ள என்ன நடக்குது என்றால் எங்கட
எங்களை அறிவுஜீவிகள் என்று சொல்லப்படுவார்கள் தவிர்க்க முடியாமல் என்ன செய்வதால் ஒரு அரசாங்க இதற்குள்ள நாங்கள் பணியாற்ற வேண்டியும் இருக்குது. புத்திஜீவிகள் என்று சொல்வதும் இங்கு போனா பல்கலைக்கழகங்கள் எங்களுக்கு இடமா இருக்குது. அதை விட்டு சுயமான ஆய்வு நிறுவனங்களோ மற்ற அந்த மாதிரி வசதிகளோ இந்த சமூகத்தில் இருக்கு இது வரைக்கும் இல்லை. அப்ப இது தொழிலுக்காக நாங்கள் அரசாங்கத்தையும் சார்ந்திருக்க வேண்டுமானால் எல்லாரும் தொழிலை செய்துதான் பேச வேண்டியது. எல்லாரும் தொழிற்சாலை தான் பேசுகிறோம். ஒரு பத்திரிகையில் இருப்பார் என்றால் பத்திரிகை வாசல் விஷயங்கள் எழுதுறோம். அதுக்குள்ளான் தான் செய்யக்கூடிய இருக்கும். ஒரு பல்கலைக்கழகத்தில் இருப்பார் என்றால் அந்த சட்டப்பிரிய ஆசிரியர் இருக்கக்கூடாது பிரச்சனை வந்துடும். இதுக்கு 2 நான் கேட்கலாங்களே நீங்க சட்டப்பிரியரா இருக்கிறதால கேட்கலாம் அவர்கள் இருக்க முடியும். அப்ப என்ன பிரச்சனை மிக அறியாதான் சிலர் சமூக விஞ்ஞானங்கள் உருவாகுறாங்க. எங்களுக்கு பெரும்பாலான காலங்கள் கொண்டு நாங்கள் இயற்கை விஞ்ஞானங்களை கொண்டு விட்டோம். அறிவாய்ந்தான ஒரு சிலரும் வந்து செய்யணும். அந்த அரசு நிறுவனங்களுக்குள்ள செயற்பட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறாங்க. அதே தனித்தன்மை இல்லை. நீங்கள் ஐரோப்பியில இருந்து ஐரோப்பாவில் உருவான பல்வேறு அறிஞர்களை பார்த்தீங்களா என்றால் பல்வேறு நிபுணர்கள் தத்துவவாதிகள் பல்கலைக்கழகத்தில் அனுப்பி நிராகரித்திருக்கிறார்கள். ஏனென்றால் குழந்தை சுதந்திரம் இல்லை போயிடும். ஸ்பினோசா என்ற யூத அறிஞர் வந்து வெறுமனே லென்ஸ் பேச்சு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பல்கலைக்கழகங்கள் அழைப்பு விடுகின்றனர் போராடுகின்றனர். அங்கே சொந்தமாக பேச முடியாது. அது மாதிரி மற்றவர்கள் பல்கலைக்கழகத்தில் கிடைக்க வேண்டிய பதவிகளை இழக்கிறார்கள் அல்லது அதனால தண்டிக்கப்படுறார்கள். ஆனா எங்களுடைய ஒரு பள்ளிக்கழகம் பல்கலைக்கழகம் 2 ஆண்டு இருக்கு. அதுக்குள்ள போறதுதான் எங்களுக்கு கனவா இருக்கு. இது தவறு நான் சொல்ல மாட்டேன். நான் நிற்கின்ற வித்தியாசமான சூழல்களை காட்டுறேன். அது இது நாங்கள் வெறுமனே இப்ப உதவிக்காரி என்று சொன்னவர்கள் என்னடா என்றால் ஒரு விரிவான கற்றலுக்கான சூழலை நாங்கள் உருவாக்கவில்லை. சுயமான கோட்பாடு அதை கேள்விக்குள்ளாக்க உருவாக்காமல் திரும்ப உற்பத்தி மறுபற்றி நாங்கள் கற்பிக்கப்படுறோம். இப்ப அந்த காலத்தில் சன்மாசனம் பொன்னாசிரியம் சத்திய மேதி என்று சொல்வார்கள். ஆனா நாட்டில் தேசிய பேசினதுக்குள்ள கண்ணை ஓடிக்கொண்டு சொல்றாரு இல்ல தேசிய தேசம் இல்லை. 83 ரோட்ல போட்டு அடிக்க நாங்க தேச ஒத்துக்கொண்டு பேசுறோம். அப்ப இந்த மாதிரி நிலையில இருக்கின்ற அந்த இடதுசாரி பாரம்பரியம் கூட அது அதிகாரத்தினுடைய போய்கிட்டு இந்த சீனாவுக்கு சார்ந்து அவர்களுக்கு பின்னால் நிற்கிற பாரம்பரியம் உருவாயிருக்கு. அது சுதந்திரமா சிந்தித்து சோனா கருத்துல கொண்டு வர அந்த நிலைமையில் உருவாக இல்லை. அப்ப எங்கட பெரும்பாலான இளைஞர்கள் போராட்டத்தில் வாராட்டு எல்லாரும் பெரும்பாலும் ஆங்கில புலமை இல்லாமல் வாரது. அதுக்குள்ள இப்படிப்பட்ட கட்சி தலைமைகள் இயக்க தலைமை என்று சொல்லப்படுற கொடுக்கிற இந்த விஷயங்கள் அதை விட முக்கியமா போராட்டம் தண்ணியில போகுது. இதுக்கெல்லாம் அங்க நேரம் இல்லை. எங்களை பொறுத்தவரை அரசியல் வந்து பிரச்சாரமா போச்சு. தலைமை செய்ய ஒரு முடிவு அதை நியாயப்படுத்துவதால் அங்க இருக்கிற கோட்பாட்டை பேசியது தனியாக போயிட்டு. அப்படி இல்லை என்றால் அவர்கள் பேசுவார்கள் ஒரு விஷயம் அதுக்கும் தலைமை செய்ய வேலைக்கு ஒரு சங்கடம் இருக்காது. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு வந்து இந்த ஒரு அமைப்புக்குள்ள ஒரு சுதந்திரமான கருத்தை வைக்கிறவங்க நின்று இருந்தால் அது இவர்கள் உருவாக்கின கருத்துக்களை இவர்களை வேட்டையாடுற மாதிரி வந்து செஞ்சுட்டது. நாங்கள் மக்கள் மத்தியில் போய் கிராமத்தில் அனுப்பிச்சுக்குள்ள மிக பிரச்சனை கருத்துக்களை வச்சா அனுகூலத்தில் செய்கிறோம். அப்ப அந்த இளைஞர்கள் எங்களுக்கு வந்து உருவானோன்னு நாங்கள் போகிறோம் அவர்கள் ஒடுக்குவோம் வைக்குவதாக. அப்ப இது குறுகிய காலத்துக்குள்ளே நாம் வேட்டையாடப்படுறதாகவும் அது ஒரு விதமான ஒரு சிதைவாட்டம் முடிஞ்சு போச்சு. அப்ப பிரச்சனை வேண்டாது. இங்கே நாங்கள் சொல்றது எங்களை யாதங்கள கவனிப்புல வந்து குட்டிஜீவனங்களை சரியா வழிநடத்தி வைத்தார் என்ற குற்றச்சாட்டு அடிக்கடி பார்க்கிறோம். அது நியாயமான யாருன்னு தெரியல. இருந்தால் குட்டிஜீவன் திரும்ப பிறந்து வரையில்லை. இது எல்லாரும் செய்யலாம். நான் நினைக்கல கொஞ்சம் வேட்டுத்தால் இருந்தாலும் கூட எல்லாரும் செய்யக்கூடியது. அப்ப தேடி கற்பது அதுக்காக நாங்கள் எவ்வளவு சேர்த்து வெளியிடுறோம் எவ்வளவு சிரமத்தை நாங்கள் எவ்வளவு சக்தியை செலவிடுறோம் என்ற பொறுத்தான் விளைவு வரப்போகும். ஆனா முன்னாள் போராளிகளாக வந்து இன்னைக்கு புலம்பெயர்ந்த நாடுகள்ல வந்தாக்களை பார்த்தவா இருந்தாங்க நாங்கள் ஈடுபடுறோம். எல்லாரும் வந்து ஏதோ 2 வருஷம் கோர்ஸ் எடுத்து முடிச்சு போட்டு ஒரு தொழில்நுட்பம் கோர்ஸ் எடுத்து செட்டில் ஆறுல கவனமா இருக்கும். புதிய காலத்துல மறுத்தார்கள் பேச உறவில் என்று உண்மை. ஆனா யாரும் அனுமதி பெற்று செய்வது இல்லையா இந்த வகை செயற்பாடுகள்? லைசன்ஸ் எடுத்து நடத்துற பிசினஸ் இல்லத்தானே. அப்ப நாங்கள் சரிகின்ற கருதுவாங்க நாங்கள் சொந்த காலத்தில் வந்து செய்வோம். அப்ப அதுல எங்களுக்கு கவனம் இல்லை என்றால் அந்த சோம்பேறித்தனம் இருக்கும். அந்த பாருங்க இப்ப பல்வேறு நாடுகள் இருக்கிறாங்க. அந்த நாடுகள் இருக்கிற மொழிகளை கூட கற்றுக்கொண்டதுல காசு இல்லை. இது நான் வெறுமனே விருப்பம் இல்லைன்னு சொல்ல வர இல்லை. பல்வேறு வாய்ப்பு சிக்கல் எல்லாம் இருக்குது. ஆனா நாங்கள் என்னத்தை விதைக்கிறோமோ அதான் அறுவடை செய்யலாம். அப்ப அதுக்காக இல்லாமல் நாங்கள் சாதாரணமாக பொது புத்தி மட்டத்தில் எங்களை வைத்துக் கொண்டிருக்கோம். எங்களை பற்றி இன்னங்கள் அந்த தெரியும் நாங்கள் அந்த செயல்பாட்டில் செய்து முடிக்க அதோட கொஞ்சம் பிரச்சனை இன்றைக்கு வரைக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.